வணக்கம் நண்பர்களே. ஸ்பெயின் நாட்டில் மக்கள் தக்காளி பழங்களை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி லா டொமாட்டினா திருவிழாவை கொண்டாடுறதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதை ஆச்சரியமாகவும் ரசிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே தக்காளிக்கு பதிலாக மாட்டுச்சாணத்தை உருண்டையாக பிடிச்சி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி பயங்கரமாக சண்டைக்களம் மாதிரி ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் சாணியடி திருவிழா அல்லது கோவர்த்தன பண்டிகை அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விசித்திரமான திருவிழா பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் பல சுவாரஸ்யமான ரகசியங்கள் இருக்குது. முதல்ல இந்த திருவிழா எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கர்நாடகா மாநில எல்லையை ஒட்டி இருக்கிற தாளவாடிக்கு பக்கத்தில் கும்மடாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருக்குது. சில பகுதியில் சித்தாபுரம்னு சொல்கிறாங்க. இந்த எல்லையோர கிராமத்தில் தான் தலைமுறையாக இந்த விழா நடந்துட்டு வருது. இதை எப்போ கொண்டாடுறாங்க தெரியுமா? வருஷத்துக்கே பெரிய பண்டிகையான தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது வட மாநிலங்களில் கோவர்த்தன பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பள்ளிப்பாட்டிமி அன்னைக்கு தான் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா கூடுறாங்க. தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடுற மக்கள் அடுத்த நாள் காலையிலேயே இந்த வினோத வழிபாட்டுக்கு தயாராகிறாங்க. திருவிழா அன்னைக்கு காலையில் என்ன நடக்கும்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் மாட்டுச்சாணத்தை சேகரித்து ஊரோட மையப்பகுதியில் இருக்கிற பீரேஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய மலை மாதிரி குவிச்சு வச்சுருவாங்க. முதல்ல சாமிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். பூஜை முடிஞ்சதும் ஊரில் இருக்கிற இளைஞர்களும் ஆண்களும் சட்டையை கட்டிட்டு அந்த சாண குவியலை சுற்றி தலப்பா கட்டிட்டு நிற்பாங்க. கோவில் பூசாரி சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்ட் அவ்வளவுதான், அங்கே ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு யுத்தம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் சாணத்தை உருட்டி உருண்டையாக பிடிச்சி வீசி எரிய ஆரம்பிச்சிருவாங்க. சாணத்தில் அடி வாங்குறப்ப அவங்களுக்கு கோபம் வராது, மாறாக இன்னும் உற்சாகமாக அவங்க அடுத்தவங்க மேலே வீசுவாங்க. பார்ப்பதற்கு இது ஏதோ சண்டை மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க முகத்தில் இருக்கிற சிரிப்பும் மகிழ்ச்சியும் இது ஒரு அலாதியான கொண்டாட்டம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். சரி, ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதனால் என்ன பயன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக கதையும் அறிவியல் பூர்வமான நம்பிக்கையும் இருக்குது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருந்த ஒரு சாண குவியலுக்குள்ளே இருந்து பீரேஸ்வரர் லிங்க வடிவில் சுயம்புவாக தோன்றியதா இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் சாணத்தை இறைவனின் ஒரு வடிவமாக அவங்க பார்க்குறாங்க. அடுத்ததாக மாட்டுச்சாணத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறதாகவும் அது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி அப்படின்னும் நமக்கு தெரியும். இந்த சாணம் உடம்பு முழுக்கப்படுறதுனால உடம்பில் இருக்கிற பல நோய்கள் பிரச்சனைகள் குணமாகுதுன்னு மக்கள் பலமாக நம்புகிறாங்க. இந்த விளையாட்டு முடிஞ்சதும் எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போய் குளிச்சுட்டு புது துணி உடுத்தி சாமி கும்பிடுவாங்க. இதனால அவங்க மனசில் இருக்கிற ஈகோ கோபம் எல்லாம் அழிஞ்சு ஊரே ஒற்றுமையாக மாறணுங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வெளிநாடுகளில் இருக்கிற விசித்திர திருவிழாக்களை பற்றி பேசுகிற நம்ம தமிழ்நாட்டோட எல்லையில் இருக்கிற இந்த பாரம்பரிய சாணையடி திருவிழா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த விசித்திரமான திருவிழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களால் இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் கலந்துக்க முடியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.